உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நாம தோத்து போலடா, வெற்றி கொஞ்சம் தள்ளி போகுது, அவ்வளவுதான். நீ இதுல எதுவும் செஞ்சு சொதப்பிடாத. டேய், ரஞ்சனா இங்க வந்தது கதிரை பிரிக்கத்தான். அவ நினைச்சா எதையும் செய்வா. இப்ப ஆறுதலா இருக்கிற ரஞ்சனா இந்த குடும்பத்துக்கு எதிரா நிக்கும் போது பூவரசியும் அந்த செந்தமிழ் செல்வனும் ஒத்த ஆளா நிப்பாங்க. அப்ப ரத்தம் குடிக்கலாம். இப்ப நம்ம ரஞ்சனாவை முட்டுனா அவ திரும்ப முட்டுவா. ஒரே நேரத்துல நம்ம எல்லாரையும் பகச்சிக்க கூடாதுரா மாதிரி. டேய், ரஞ்சனாவுக்கு இந்த சொத்து பத்து மேல எல்லாம் ஆசையே கிடையாது. அவ ஆசையெல்லாம் அந்த கதிர் மேலதான். அவனை அவ அடைஞ்சிட்டா இந்த வீடு இன்னும் அனாதை ஆயிடும். நாம ஈஸியா வேட்டையாடிடலாம். புரியுதா? அக்கா, நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுதுக்கா. இருந்தாலும் தம்பி, அக்கா மேப் போட்டுட்டா ரூட் எப்படி எல்லாம் போகும்னு உனக்கு தெரியாதா? கவலையப்படாத. யார் எக்கேடு கெட்டு போனாலும் ஒட்டுமொத்த சொத்தும் நமக்குதான். இதுல எந்த பங்கும் இல்லாத மாதிரியே பேசுறீங்களே. கையெழுத்து போடுறீங்களா இல்ல அம்மாவும் பிள்ளையும் ஜெயிலுக்கு போறீங்களா? கதிர், கதிர், என்னமோ என்னாச்சு? அதெல்லாம் இல்லடா, கதையே தலைகீழா போச்சு. புரியலையே. தலைகீழா போச்சுன்னா? ஆமாண்டா, பிறந்த நாளுக்குள்ள உன் கையெழுத்தும் பூவரசி கையெழுத்தும் வேணும், சொத்தெல்லாம் அவ பேருக்கு வேணும்னு சொன்னால. நான் இப்ப போய் பேசுறேன், டாக்குமெண்ட கிழிச்சு போட்டுட்டா. வாட்? உங்களை மிரட்டினதுக்கு என்ன நீங்க மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த சொத்து பத்தி எதுவுமே வேண்டாம். என்னால என் கண்ணையே நம்ப முடியல. டாக்குமெண்ட் கிழிச்சு போட்டவ மாரிதுரைக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சா போதும்னு சொல்றா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. என்ன கதிர், நான் அவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், நீ எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க. மா, நீங்க சொல்ற ஆங்கிலே தப்பா இருக்கு. என்னடா சொல்ற? மா, மகேஸ்வரியை பத்தி உங்களுக்கும் தெரியும், எனக்கு அதை விட நல்லாவே தெரியும். கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு விஷயத்த நினைச்சிட்டானா அது சரியோ தப்போ செஞ்சு முடிக்கணும்னு துடிப்பா. ஆனா முதல்ல உன்னை பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பிளாக்மெயில் பண்ணி இப்ப அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டிருக்கானா? இல்லம்மா, இதுல சம்திங் ராங். இவ்வளோ சீக்கிரம் மாறுறதுக்கு மகேஸ்வரி ஒன்றும் நல்லவே இல்லையே. அதான் நீங்க சொன்னதை பத்தி யோசிச்சா ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னடா பயமுறுத்துற? மா, அவ குணம் நமக்கு நல்லாவே தெரியும். உங்களையும் என்னையும் உயிரோட புதைக்க பார்த்தவ.
அப்படிப்பட்டவ அவ்வளோ லேசாலாம் கிழிச்சு போட மாட்டா. அதையும் மீறி அவ அப்படி பண்ணிருக்கான்னா அவ மனசுல இதை விட பெரிய திட்டம் இருக்கணும். அதான் அந்த நரி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கு. கதிர், விடுங்கம்மா, எவ்வளவோ பார்த்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? இப்போதைக்கு அவ பின்வாங்கியிருக்காள்ல, இந்த டைமை நாம எடுத்துப்போம். ஆனா ஒண்ணு, அவ டாக்குமெண்ட் கிழிச்சு போட்டு பின்வாங்கிட்டான்னு சொல்லி நீங்க கேஷுவலாலாம் இருந்துடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்கணும். ஏன்னா மகேஸ்வரி மனசுல நிச்சயமா வேற ஒரு பிளான் இருக்கணும். அது இல்லாம அவ இப்படி பண்ணிருக்கவே மாட்டா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா? எல்லா தப்பும் ஏன் மேலதான்டா கதிர். நீ அன்னைக்கு அவ்வளோ சொன்ன, ஆனா நான் எதையும் புரிஞ்சுக்காம நான் பண்ண தப்பு உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. மா, இப்ப அதை பத்தி பேசி நோ யூஸ். முதல்ல யோசிச்சிருக்கணும், நிதானமா இருந்திருக்கணும். ஆனா நீங்க அந்த மகேஸ்வரி கூட சேர்ந்து செய்யக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டீங்க. மா, ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, இந்த விஷயம் பூவரசி காதுக்கு மட்டும் போச்சுன்னு வையேன், அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி மகேஸ்வரி அவ்வளவு ஈஸியான ஆளெல்லாம் இல்ல. மகேஸ்வரி ஏன் இப்படி பண்றான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நில்லுங்க. எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க? என் மாப்பிள்ளைக்கு அப்பாங்கிற உறவுல தான் நான் இன்னும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா உன்கிட்ட இவரு மானசீகமா மன்னிப்பு கேட்கணும். மாமா உங்களை திட்டும் போது ஒரு அப்பன் கூட பார்க்காம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குன்னு கேட்டீங்கல்ல, நீங்க ஒரு அப்பனா நடந்திருக்கீங்களா? உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். நீங்க போலாம். குடுகுடு ஜக்கம்மா, குடுகுடு ஜக்கம்மா, குடுகுடு ஜக்கம்மா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. குடுகுடு ஜக்கம்மா, குடுகுடு ஜக்கம்மா. கொள்ளையில தன்னை கருக போகுது, ஆத்தோட வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது. நீந்த நாது இல்ல, நீந்தினாலும் கரை இல்ல, நல்ல செய்தி ஏதும் இல்ல, சொல்றது நானும் இல்ல. ஜக்கம்மா சொல்லுறா, ஜக்கம்மா சொல்லுறா. இது முடிஞ்சா பார்க்க ஆள் இல்ல, வாழ்வால சாவு, சாவால உறவு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. பிறக்காத சிசு ஒண்ணு கொல்லி ஒண்ணு வைக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. உலகத்தை பார்க்காத உறவு ஒண்ணு உலகத்தை பார்த்தவன அழிக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா.
நல்ல செய்தி ஏதுமில்ல, நடந்து முடிய போகுது. குடுகுடு ஜக்கம்மா, குடுகுடு ஜக்கம்மா, உன் பேரனே உனக்கு கொள்ளி வைக்க போறான். குடுகுடு ஜக்கம்மா, குடுகுடு ஜக்கம்மா, குடுகுடு ஜக்கம்மா. பிறக்காத சிசு ஒன்று கொல்லி வைக்க போகுதா? என்ன வளரிட்டு போறான்? சண்முக கடவுள் போற்றி, சரவணாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கண்மலர் கடபபாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி பதனவல்லி வேலவா போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாமி, ம்? வாங்கம்மா. இந்தாங்க சாமி, அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு அர்ச்சனம்மா? கதிர் ரோகிணி நட்சத்திரம். கதிர் ரோகிணி நட்சத்திரம். ஓம் ஆறுமுகனே போற்றி, ஓம் ஆண்டியே போற்றி, ஓம் அரண்மகனே போற்றி, ஓம் அபிஷேக பிரியனே போற்றி, ஓம் அழகா போற்றி, ஓம் அப்பா போற்றி, ஓம் ஆதி மூலமே போற்றி, ஓம் ஆவிடன் குடியோய் போற்றி, ஓம். சாமி, உன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தனா என் கதிரால தான் உன்னை நான் கும்பிட்டேன். இப்பவும் அவருக்காக தான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். ஓம் ஆவிடன் குடியோய் போற்றி, ஓம் ஓங்காரனே போற்றி, ஓம் ஓதுவார் கிணியவனே போற்றி, ஓம் இன்னைக்கு அருளியவனே போற்றி, ஓம் என் உயிருக்கு பிறந்த நாள். கூட இருந்து கொண்டாட வேண்டிய நான் இப்போ இங்க நிக்கிறேன். என்னால முடியல சாமி. என் எதிரில பூவரசி அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினா என்னால அதை பார்க்க முடியல. கடவுளே, கதிரோட அடுத்த பர்த்டேக்கு அவர் என் புருஷனா இருக்கணும். நான் அவரை காதலிக்கிறது உண்மை. இந்த உலகத்திலேயே யாரும் கொடுக்காத பரிசு நான் அவருக்கு கொடுக்கணும். நீதான் அதுக்கு துணையா இருக்கணும். ஆரத்தி எடுத்துக்க. சாமி சாமி சாமி, ஒரு நிமிஷம். என்னம்மா? சாமி, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். சாமியோட பாதத்துல வச்சு கொடுக்குறீங்களா? சரிம்மா. உருவாய் இடுவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கவியாய் விதியாய் உருவாய் உருவாய் அருள்வாய் உண்மை சண்முகக் கடவுள் போற்றி, சரவண துடித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, கண்மலர் கடம்பமாலை காந்திய தோளா போற்றி, விண்மதி வனவல்லி வேலவா போற்றி போற்றி, ஏறுமைய நேரி விளையாடும் ஈஸ்வரன் ஞானமொழி பேசுவதும் ஒன்றே, ஊரும் அடியார்கள் வினைத்திட்ட முகம் ஒன்றே, நீங்க எனக்கு மட்டும்தான் கதை. முகம் ஒன்றே, ஆறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை வனம் உணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆனபொருள் நீயருள் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. சிவன் முருகன் அரோகரா. இந்தம்மா.
கடவுளே, இப்ப இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறது யாருன்னு கேட்டா நான் என்னதான் சொல்லுவேன்? எல்லாம் உன் அருளாலதான். கதிரை புரிஞ்சுக்காம அவரை தள்ளி வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. இப்போ எல்லாம் புரிஞ்சு நாங்க ஒன்னா இருக்கோம். கதிரோட பிறந்த நாள சந்தோஷமா கொண்டாட போறேன். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். யாருக்கும் எந்த குறையும் இல்லாம இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கணும். ஊர்சியம்மா, சூப்பரா இருக்கீங்க. அம்புட்டு அழகு, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எனக்கே உங்களை கொஞ்சனும் போல இருக்கு. கதிர் தம்பி பார்த்துச்சுன்னா அம்பிடுத்த. போங்க கண்ணம்மா. உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எங்கம்மா போறது? அதான் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அன்பால என்னைய கட்டி போட்டீங்களே. இருங்க, இந்த வர்றேன். எங்க? இந்த வர்றேன். ஊர்சியம்மா, நீங்க எப்படி காப்பி போடுவீங்களோ அதே மாதிரி போட்டிருக்கேன். கதிர் தம்பி இன்னைக்கு உங்க மூஞ்சியில தான் முழிக்கணும். நீங்க தான் வாழ்த்து சொல்லணும், சரியா? தேங்க்ஸ் கண்ணம்மா. போங்க. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணுல கண்ணம்மா. இப்படி கொடுங்க. மா, உங்களை பார்த்தாலே தெரியுதுமா, ரொம்ப வலிக்குதாம்மா. வாங்க, இப்படி உக்காந்துட்டு போங்க. இல்ல கண்ணம்மா, இது வழக்கமா வர பெயின் தான். ஒண்ணும் இல்ல, நான் சமாளிச்சுப்பேன். மா, பார்த்தாலே தெரியுது, ரொம்ப வலிக்குது போலயே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணம்மா. இங்க பாருங்க, இதை யார்கிட்டயும் சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு கதிருக்கு பர்த்டே. அதை நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லாம செலிப்ரேட் பண்ணணும். ஓகேவா? யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சமையல்காரங்க வந்தா எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ண சொல்லுங்க. அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. தைரியமா போங்க. வாங்க. சரி. இன்னும் எழுந்திருக்கல கதிர்? கதிர் விடிஞ்சிருச்சு, எழுந்திருங்க. எழுந்திருங்க கதிர், எழுந்திருங்க. விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சு. கதிர், ஹாப்பி பர்த்டே. ஓ, thank you baby, I love you. கதிர், உங்க மனச புரிஞ்சுக்காம இவ்ளோ நாள் நம்ம பிரிஞ்சே இருந்தோம். இனிமே எக்காரணத்து கொண்டும் நம்ம பிரியவே கூடாது. I love you. I love you too. இந்தாங்க காஃபி.
பேபி பேபி பூவரசி அம்மா, என்னம்மா ஆச்சு பேபி? என்ன ஆச்சு உனக்கு பேபி? யாராவது வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க பேபி. கதிர் ஐயோ கதிர் பூவரசி. என்னாச்சுடா? என்னாச்சு? என்னமாச்சு? என்ன பூவரசி. ஆச்சு? என்னம்மா நல்லதானமா இருந்த? என்னாச்சுமா? தண்ணி எடுத்துட்டு வாங்க, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. முத்து எடுத்துட்டு வா போ. தோ. என்னதான் ஆச்சு கதிர்? இல்ல, வந்தா காஃபி கொடுத்தா டக்குன்னு அப்படியே சாஞ்சிட்டா பேபி. மயக்கம்னு நினைக்கிறேன்.